அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 7.2ல 8th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு த கர்வ் x is equal to 7 cos t and y is equal to 2 sin t. t is belongs to r, real number at any point on the curve. அதாவது இதில் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் கொடுத்துருங்க. ஒரு கர்வ் இருக்குது, அந்த கர்வில் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்ன, அதே பாயிண்டில் நார்மல் ஈக்குவேஷன் என்ன. டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் நார்மல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது பேராமெட்ரிக் ஃபார்மில் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. அப்போ இது டேஞ்சன்ட்டும் நார்மலும் கண்டுபிடிங்க. இதுக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x is equal to 7 cos t, y is equal to 2 sin t. அப்போ இதில் dy ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும். இதுதான் பாயிண்ட் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்கு. அப்போ இதான் x1 y1 இதுதான். ஆனால் இந்த dy by dx கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் நார்மல் கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ முதல்ல x in terms of t கொடுத்தனால ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். dx by dt என்ன வரும்? dx by dt வித் ரெஸ்பெக்ட் டு t கண்டுபிடிக்கும்போது 7 இன்ட்டு காசை டிஃபரன்ஸ் பண்ணால் காசை டிஃபரன்ஸ் மைனஸ் sin t. சரிங்களா? அப்போ மைனஸ் 7 sin t. அதே இதுக்கு என்ன வரும்? dy by dt. அப்போ 2 இன்ட்டு சைனை டிஃபரன்ஸ் பண்ணால் cos t. எனக்கு ஸ்லோப் நான் dy by dx. dy by dx is equal to என்ன? dy by dt divided by dx by dt. dt கணிச்சா dy by dx வந்துடும் இல்லையா? அப்போ dy by dt என்ன தெரியும்? 2 cos t divided by minus 7 sin t. 2 cos t divided by minus 7t. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். அப்போ என்ன ஃபார்முலா? y minus y1 is equal to m into x minus x1. இதுதான் பாயிண்ட், இதுதான் x1, இது y1. ஸ்லோப்பு இதுதான் m. இப்போ y minus y1 இதுதான் y1. 2 sin t is equal to m, இதுதான் m, minus 2 by 7 into cos t by sin t into x minus x1. x1ங்கிறது 7 cos t. சரிங்களா? இதை அப்படி கிராஸ் பண்ணிடுவோமா? இப்போ 7 sin tங்கிறத இங்கே கிராஸ் பண்ணி 7 sin t y minus 2 sin t is equal to minus 2 cos t. இது மேலே உள்ளது அப்படி தான் இருக்கும். x minus 7 cos t உள்ளே பெருக்குனா 7y sin t. இது இதையும் பெருக்குனா 7y sin t. அடுத்து இங்கே மைனஸ் 7 2 14 sin இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் t சீக்கோட்டு. இதை இங்கே பெருக்கணும்னா மைனஸ் 2x cos t, மைனஸ் 2x cos t. இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 7 2 14 காஸ் இன்ட்டு காசு காஸ் ஸ்கொயர் t. இது மைனஸில் இருக்கனால இதை இங்கே கொண்டு வந்துடுங்க, இதை அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ 7y sin t ப்ளஸ் 2x cos t சீக்கோட்டு இது அங்கே கொஞ்சம்னா 14 sin ஸ்கொயர் t ப்ளஸ் இங்கே அதே தான் இருக்கும் 14 cos ஸ்கொயர் t. அப்போ என்ன வருங்க? 14 எடுத்துட்டோம்னா காமனாக sin ஸ்கொயர் t ப்ளஸ் cos ஸ்கொயர் t. இப்போ sin ஸ்கொயர் t cos ஸ்கொயர் t வேல்யூ எவ்வளவு? 1 ட்ரிகனாமெட்ரியில். அப்போ 14 இன்ட்டு 1 என்னது? 14. இங்கே என்ன இருக்கும்? 7y sin t ப்ளஸ் 2x cos t. இது கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டிங்கன்னா இதே தான். ஏன்னா நீட்டாக எழுதிட்டோம்னா 2x cos t ப்ளஸ் 7y sin t சீக்வல் டு 14. சரிங்களா? 2x cos t ப்ளஸ் 7y sin t சீக்வல் டு 14ங்கிறதானது டேஞ்சன்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் அதே மாதிரி ஃபார்முலா தான். y மைனஸ் y1 சீக்வல் டு மைனஸ் 1 by m இன்ட்டு x minus x1. y minus y1 இங்கே தான் y1. 2 sin t is equal to minus 1 by mங்கிறது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? இந்த இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன வரும்? இங்கே 2 cos t by minus 7 sin t into x minus x1க்கு 7 cos t. இது மைனஸ் மைனஸும் அடிச்சிடலாம், தலைகளை திருப்பிடணும். அப்போ y minus 2 sin t
is equal to 7 இதில் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 7 sin t by 2 cos t ன்னு வரும். x minus 7 cos t. சரிங்களா? இப்போ இப்படி வந்திருக்கேன். y minus 2 sin t equal to 7 sin t by 2 cos t into x minus 7 cos t ன்னு வந்துடும். இப்போ இதை கிராஸ் பண்ணுங்கள். 2 into cos t y minus 2 sin t equal to 7 sin t into x minus 7 cos t. உள்ள பெருக்கணும் என்ன வரும்? இதை பெருக்கணும். 2y cos t இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். minus 4 sin t cos t equal to இங்கே பெருக்கணும் 7x sin t இங்கே பெருக்கணும் minus 49 sin t cos t. எக்ஸுக்கு ப்ளஸ் இங்கே இருக்குது, அதனால் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிரு. இதை இங்கே கொண்டு வாங்க, இந்த நம்பரை இங்கே கொண்டு வந்துடும். நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க, எக்ஸ் ஒய்ங்கிற ஒரு பக்கம் கொண்டு போயிரு. அப்போ இது இங்கே வரணும். சரிங்களா? அப்போ இது இங்கே வரணும். அப்போ இது இங்கே வரும்போது நாங்கள் மைனஸு ப்ளஸ் ஆயிரும். 49 sin t cos t இது இங்கே இருக்குது, இது இங்கே தான் இருக்கணும். minus 4 sin t cos t சீக்கிரம் இது அங்கே போகும் இல்லையா? இப்போ இது இங்கே தான் இருக்கணும். 7x sin t என்ன வேரியபிள் போல் ஒரு பக்கம் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன். இப்போ 7x sin t மைனஸ் 2y cos t 7x sin t மைனஸ் 2y cos t இது இங்கே போகும்போது ப்ளஸ் மைனஸ் இதுதான். அப்போ 49 sin t cos t 4 sin t cos t இது ரெண்டையும் செப்பரேட் பண்ண என்ன வரும்? 45 sin t cos t ஈக்குவல் டு 7x sin t மைனஸ் 2y cos t. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் என்ன கொடுத்துருக்கு? நீட்டாக அழகாக எக்ஸ் ஒய் நம்பர்னு எழுதணும்னா என்ன வரும்? 7x sin t மைனஸ் 2y cos t equal to 45 sin t cos t. இதுதானது நார்மல் ஈக்குவேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.